செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பள்ளிப்பேட்டை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளே முடங்கினர். மேலும் மின்மாற்றி நீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டு உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சியில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சத்திரம் பேருந்து நிலையம், தில்லைநகர், உறையூர், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து சென்றன. மதுரை மாநகரில் அவ்வப்போது பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சிம்மக்கல், கோரிப்பாளையம், செல்லூர், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்தது. சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், கொடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. சென்னை அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே இருபுற சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதற்கிடையே கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாயினர். குறிப்பாக அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே உள்ள இருபுற சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாயினர். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு உள்ளதால் கரையோர மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக புழல், பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. குறிப்பாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 3231 மில்லியன் கன அடி கொண்டளவுள்ள பூண்டி அணைக்கு வினாடிக்கு 1290 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு உள்ளது. இதனால் மணலி, புதுநகர், எண்ணூர் பகுதி மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் குசத்தலை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீரிருப்பு 2771 மில்லியன் கன அடியாக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 629 கன அடியாக உள்ளதால் வினாடிக்கு 201 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீரிருப்பு 244 மில்லியன் கன அடியாக உள்ளதால் ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றப்படவில்லை. இதேபோல் 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் நீரிருப்பு 2903 மில்லியன் கன அடியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை அணையில் நீர் இருப்பு 321 மில்லியன் கன அடியாக உள்ளது. கனமழை காரணமாக நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வீராணம் ஏரியிலிருந்து 2500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடலூரில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வீராணம் ஏரி நிரம்பி வருகிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளான மீன் சுருட்டு, ஜெயங்கொண்டம், அரியலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர வாய்ப்புள்ளதால் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி மதகுகள் வழியாக 1300 கன அடி உபரி நீரும் விஎன்எஸ் மதகு வழியாக 1200 கன அடி உபரி நீரும் திறக்கப்பட்டு உள்ளது. மொத்தம் 2500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்கி வருவதால் உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். சென்னையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கனமழை காரணமாக வேகமாக உயர்ந்து வருகிறது. நீர்மட்டம் 22 அடியை நெருங்கி வரும் நிலையில் காஞ்சிபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்பு உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.